ஹாய்கள மக்களே, வெல்கம் பேக் டு ஒக்கட்சு கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் மந்த்துக்குரிய கேலண்டர், அது போக வந்து அடுத்து வரக்கூடிய ஸ்கின்ஸ் அண்டு நியூ சீசனல் ட்ரூப்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஃபஸ்ட்டு கேலண்டர்லேருந்து போயிடலாம் கைஸ். கேலண்டரோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மினியா சீசன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சீசனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த WWE இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4.1 அப்டக்கல் ஸ்பேம் ஆகும். 1 10 வரைக்கும் CWL கைஸ். அதுக்கப்புறம் வந்து 1 30 வரைக்கும் கோல்ட் பாஸ் அந்த ஈவெண்ட் நடக்கும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 11 வரைக்கும் ஓவர்லார்டு சேலஞ்சு லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 8 18 வரைக்கும் சேலஞ்சு லெவல் 2, சேலஞ்சு 2. அதுக்கப்புறம் வந்து 8 28 வரைக்கும் மெடல்ஸ் ஈவெண்ட் இருக்குல்ல, எப்பயும் போல் வரும் மெடல்ஸ் ஈவெண்ட். ஒரு சீசனுக்கும் அந்த மெடல்ஸ் ஈவெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14 to 20 மிஸ்டரி கிளான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்குது. அடுத்து எப்பயும் போல் கிளான் கேம்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோஸோட ஸ்கின்ஸு, அது போக வந்து நியூ சீசனல் ட்ரூப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 முக்கியமான விஷயங்களை வந்து வீடியோவில் பார்த்துடலாம். இது நம்ம கிங்கோட ஸ்கின்னை தான் கொடுத்துருக்காங்க. கிங்கோட ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. பெருசாக எனக்கு WWE பற்றி எதுவுமே தெரியாது கைஸ். நான் பெருசாக WWE பார்க்க மாட்டேன். அதனால் ஜஸ்ட்டு ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை அப்படியே என் பண்ணிக்கலாம். ஸ்கின்ஸ் வந்து பரவாயில்ல கைஸ், ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமாக ஸ்கின்னு கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. இப்போ கொடுக்குற எல்லா ஸ்கின்னுமே நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினியான் பிரின்சஸுக்கு ஒரு நல்ல ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இருக்குது, பட் என்ன அப்படின்னா காசு கொடுக்கும் போது தான் திக்குன்னு இருக்குது. அமௌண்ட்டை போட்டு எடுத்துடுறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வார்டனுக்கு வந்து செமையான ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க கைஸ். நல்லா இருக்குது இந்த ஸ்கின்னு பார்க்குறதுக்கு. இது WWE பார்ப்பீங்களோ, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்தெந்த கேரக்டருக்கு எந்தெந்த ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்சிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கின் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆர்சிக்கு மொக்கன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது உண்மையிலே. அவ்வளோதான் கைஸ், ஸ்கின்னை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஸ்கின்னில் அட்டாக் எப்படி பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். கிங்குக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கிங்கு வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கிங்கு வந்து வாயை பொந்து கை வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த WWE கான்செப்டில் எடுத்திருக்காங்க, பட் நல்லா இருக்குது. ஆனால் இந்த இது அடுத்து குயினோடது பார்ப்போம் கைஸ். குயினோடது பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஏதோ ஒரு இது தூக்கி எரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க கைஸ். ஜஸ்ட்டு அது வந்து எரிகிற மாதிரி தான் இருக்குது, பட்டு ஆனால் அது வந்து ஆர்ச்சர் போகிற மாதிரிலாம் தெரியலை. ஜஸ்ட்டு பஞ்சிங் அந்த இது மாதிரி இருக்குது, அதுவுமே கத்துற மாதிரி, கை வலியில் கத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வார்டனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது கைஸ் உண்மையிலே. ஸ்கின்னு ஒரு எலக்ட்ரிக் வேவ் மாதிரி வந்து அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல இது மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ், நல்லா இருக்குது. அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 ஸ்கின் 5 ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கின் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வார்டனை வந்து கிரவுண்டில் பண்ணி பார்த்துருப்போம், இப்போ ஏரில் காமிச்சிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வார்டன் வந்து ஏரில் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்சி வந்து அட்டாக் பண்ணும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சி வந்து காலை பிடிச்சிட்டு கத்துற மாதிரி ஒரு இதில் காமிச்சிருக்காங்க கைஸ். இது வந்து அந்த WWE கான்செப்டில் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அந்த கையை பிடிச்சிட்டு கத்துற மாதிரி, காலை பிடிச்சிட்டு கத்துற மாதிரிலாம் இருக்குது. அடுத்து நம்ம மினியான் பிரின்சஸை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு இதை வந்து தூக்கி எறியுது. மினியான் பிரின்சஸை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து கத்துது கைஸ். இங்கே செம ஃபன்னாக இருக்குது. இது வந்து
இந்த ஒரு இதை வந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீஸ்னல் ட்ரூப்பை பொறுத்தளவுக்கு இது வந்து கிட்டத்தட்ட நம்ம த்ரோவர் மாதிரியே இருக்குது. ஆனால் த்ரோவர் கிடையாது. இது பேர் வந்து ஈட்டர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 இது வந்து அந்த த்ரோவர் இது இருக்கும்ல, அந்த த்ரோவர் மாதிரியே ஒரு 4 இதை வந்து ட்ரிபிள் டேக் அப்படின்னு ஒன்று தூக்கி எறியுது. அது அது முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன பண்ணும்னா, த்ரோவர் நம்ம ஒரு உருட்டுக்கட்டையை தூக்கி எறிவேன்ல, அந்த உருட்டுக்கட்டையை போட்டு இந்த அட்டாக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து நல்லாவே இருக்குது கைஸ். இந்த ஈவெண்ட் வந்து நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஒரு இது அப்டேக்கிள் கைஸ், மணி இன் த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேக்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 41 காயின்ஸ் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியல எனக்கு. கரெக்டாக லூட்டா இல்லை ஜெம்ஸா இல்லை இருக்குன்றது வந்து சரியாக தெரில கைஸ். இதை கட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்றது தெரியும். கட் பண்ணி நான் அதை ஒரு வீடியோவை போடுறேன் கைஸ், இல்லை ஷார்ட்ஸாக கூட போடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது கைஸ், வில்லேஜ் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பிளிம்ப்பு மாதிரி ஒரு இது வந்து பறந்துக்கிட்டு இருக்குங்க கைஸ். அது வந்து எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது தெரியலை. நான் பர்சனலாக நான் வந்து பேஸை வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிளிம்ப்பு மாதிரி ஒன்று பறந்துச்சு. பார்த்தா அது WWE அந்த WW அந்த இதில் கான்செப்டில் காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த ஒரு சீனரி கைஸ், இந்த ஒரு சீனரி என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE அந்த ஸ்டேடியம் இருக்கும்ல, அந்த ஸ்டேடியம் மாதிரியே ஒரு இது கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஷ் மினி அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ட்ராகன்ஸ் இந்த இதெல்லாம் லைட்னிங் எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்பேரியன் வந்து கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து ஆக் வந்து இது பண்ணுது. அந்த மாதிரி ஒவ்வொரு இது காமிச்சிருக்காங்க. நான் அதை வந்து ஸ்பீடு பண்ணியிருக்கேன் கைஸ், பெரிய வீடியோ அதனால் ஸ்பீட் பண்ணிட்டேன் கைஸ். இந்த அப்டேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ், அது போக அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஒக்கல்ஸ் கேமிங் வைட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி டிஸ்கார்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கல்ஸ் கேமிங் வைட்டி கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.